வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வீட்டில் குலதெய்வ பூஜை செய்யும் முறை பற்றியும் தெய்வங்களுக்கு பிரபை வைப்பது எதற்காக அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நமக்கு விருப்பமான தெய்வங்கள் பல இருந்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபட்ட பின்னர் தான் மற்ற தெய்வங்களை வணங்குவது முறை. வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். குலதெய்வத்தை வீட்டிலேயும் வணங்கலாம். அதற்கு தேவையானது ஒரு மண்குடுவை மற்றும் தீபமேற்றும் விளக்கு. முதல்ல மண்குடுவையையும் விளக்கையும் நீரில் நல்லா சுத்தம் செய்து துடைத்துவிட்டு பின்னர் குடுவையில் மஞ்சள் பூசி அவரவர் குடும்ப வழக்கப்படி பட்டை அல்லது நாமமிட்டு அதனுள் பாதி குடுவை நிறையும் வரை தவிடு சேர்த்து பின்னர் ஒரு வெள்ளை துணியை மஞ்சளில் நனைத்து அதில் 27 அல்லது 29 ஏதேனும் ஒரு எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான ₹1 நாணயங்களை சேர்த்து அதனை கட்டி முடித்துவிட்டு அதன் மீது ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது ஒரு வாசனை பூவை வைத்து அந்த மண்பானைக்குள் வைத்து விட வேண்டும். பிறகு இந்த மண்குடுவையை பித்தளை தட்டில் வைத்து அதனை சுற்றி வாசனை மலர்களை வைக்க வேண்டும். குடுவையின் மேல் தட்டை வைத்து மூடி அதன் மீது விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வீட்டின் பூஜை அறையில் குபேர மூலையில் வைத்து வழிபட வேண்டும். வாரம் ஒரு முறை இந்த விளக்கை ஏற்றி வர வேண்டும். இந்த மண் குடுவையும் அதன் மீது நாம் வைக்கும் விளக்கையும் குடுவைக்குள் போடும் தவிட்டையும் வருடத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். மாற்றும்போது பழைய குடுவை மற்றும் விளக்கை ஆற்றில் விட்டுவிட வேண்டும். ₹1 நாணயங்களை குலதெய்வ உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். ஏதேனும் நமக்கு வேண்டுதல் இருப்பின் அதனை மனதில் நினைத்து கொண்டு 5 வாரங்கள் சனிக்கிழமை காலை வேளையில் தீபம் ஏற்றி வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். அடுத்ததா தெய்வங்களுக்கு பிரபை வைப்பது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். தெய்வங்களுக்கு பிரபை அல்லது இருவாச்சி வைக்கும் பழக்கம் சோழர் காலத்தில் இருந்தே இருந்து வருது. தெய்வ உருவங்களுக்கு பின்னணியில் அரைவட்ட வடிவில் திகழும் அமைப்பை பிரபை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபா என்ற சொல்லிற்கு ஒளி என்பது பொருள். சூரிய ஒளி கற்றையை சூரிய பிரபை என்றும் சந்திரனின் ஒளி வெள்ளத்தை சந்திர பிரபை என்றும் சொல்வர். முதலில் வைக்கப்பட்டது எப்போதுன்னு பார்க்க போகிறோம். முதலில் இருவாட்சியானது சிவலிங்கம் அல்லது சிவபெருமானுக்கே வைக்கப்பட்டதாக தெரிகிறது. சிவபெருமான் நடன ரூபமாக அக்னி மண்டலத்துள் எப்போதும் நடனமாடி கொண்டிருப்பவர். இதை உணர்த்தவே தீச்சுடர்களுடன் கூடிய பிரபையை அவருக்கு பின்னால் அக்காலங்களில் அமைத்து வந்தனர். இவை பிற்காலத்தில் பல மாறுதல்களை சந்தித்தன. பூ வேலைப்பாடுகள் சிம்ம முகம் போன்றவை இடம்பெறத் தொடங்கின. அவற்றுள் திருவாரூர் தியாகேசர் பிரபைதான் அதிக வேலைப்பாடுகள் மிகுந்தது. இறைவன் ஒளிமயமானவர். அவனிடமிருந்து அருள் எனும் ஒளி வெள்ளம் எங்கும் எப்போது பரவிக்கொண்டே இருக்கும் என்பதை காட்டவே இறை உருவங்களுக்கு பின்னணியில் பிரபா மண்டலம் அமைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலும் உண்டு. நன்றி.